ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல செய்தியை சொல்ல வந்த இந்த வராகி அம்மா, நீ கேட்காம இருக்கியேன்னு தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது கஷ்டங்களோடும் கவலைகளோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு நான் நல்லதை செய்வேன்ற நல்ல செய்தியை சொல்லி நீ சந்தோஷப்படுவதை பார்க்க ஆவலாக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் யார் எப்போ எந்த வயசு ஆனாலும் பணத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் அதை பத்திரமா சேர்த்து வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். நீயும் காசு பணம் சம்பாதிக்கிறதையே பெருசாக நினைக்காம ஏற்கனவே சம்பாத்தியதை சரியாக சிக்கனமாக செலவு செஞ்சு வேணுங்கிறத சேர்த்து வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராயிக்கோ. நீ ஒருபோதும் மற்றவங்களை நம்பி வாழ்க்கையில் தோத்து போயிடக்கூடாது. மன நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஜெயிக்க தயாரான பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே. சொந்தங்கள் எதுவுமே சரியாக அமையாட்டியும் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லா உறவுகளையும் எல்லா சொந்தங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்நாள் முழுவதும் நான் கொடுக்க போகிறேன். நிரந்தரம் இல்லாத சுயநலமிக்க இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீயே செய்து கொள்ள பழகு. நல்லா உன்கிட்ட பழகிக்கிட்டு இருந்தவங்க, நல்லா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் உன்னை கண்டுக்காமல் போனாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு காசு பணம் நிறைய வந்திருக்கணும், இல்லைனா உன் கைகளில் இருக்க பணம் போயிருக்கணும். மொத்தத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களையும் நட்புகளையும் உறவுகளையும் ஆட்டுவிக்கக்கூடியது பணமான ஒரு மோசமான விஷயமாக மாறிடுச்சு இந்த உலகம். எப்போதும் நீயும் பணத்தை மட்டுமே பெருசாக நினைக்காம, காசு பணம்தான் உலகம்னு நினைக்காம, நல்ல மனங்களையும் நல்ல மனமுள்ள மனிதர்களையும் நேசிக்க பழகு. இந்த வராகியம்மா உன் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லவே. நீ எப்பவுமே எதுக்காகவும் கோவப்படவும் கூடாது, எதுக்காகவும் கவலைப்படவும் கூடாது. கவலைங்கிறது எந்த விதத்திலும் எப்படி பலன் தராதோ அதே போல கோபம் என்பதும் முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் தான் முடிந்து போகும். நீ கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி தான் ஜெயிப்பான்றதை எப்போதும் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் அன்பு தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது எந்த வகையிலும் நீ கஷ்டப்பட விடமாட்டேன்னு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி தரேன். எந்த விதத்திலும் நீ ஒருபோதும் யார் முன்னாலும் யாராலும் ஏமாறும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் எங்கேயும் சோர்ந்து போகாம, மூளையில் முடங்கி போகாம, உனக்குன்னு ஒரு புது பாதையை தேடி போகக்கூடிய பிள்ளையாக இரு. கண்டிப்பா நீ எந்த விஷயத்தையும் புதுசாக யோசிக்கும் போது அது எல்லா வகையிலும் உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வகையில் இந்த வராகியம்மா செய்வேன் என் செல்லமே. தேரை என்னதான் தங்கத்திலேயே செஞ்சு வச்சாலும் கூட தேவை முடிஞ்ச உடனே அதை ஓரமாகத்தான் இந்த உலகம் நிறுத்தும். அப்படிதான் அவங்கவங்க காரியத்துக்கு பயன்படுற வரைக்கும் உன்னை தூக்கி வச்சு நல்லபடியாக பாராட்டி பேசுகிற இந்த மனிதர்கள் தேவை முடிஞ்சதும் உன்னை தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தான் இந்த உலகத்தில் எப்போதும் கவனமாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கணும். நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடந்துடும்படி நான் விட்டுட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுப்பேன். நீயும் சற்று பொறுமையாக இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியும் என் செல்லமே. நிச்சயமாக நீ ஜெயிக்க தான் போற. என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமே படாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நடத்தி தரேன். கண்டிப்பாக உன்னை கரை சேர்க்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எது நடந்தாலும் நீ ஒருபோதும் உடைஞ்சு போகாதே. என்ன ஆனாலும் நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே.
இந்த வராகி அம்மா உன்னை கை கொடுத்து காப்பாத்துவேன்னு சொன்ன இந்த உறுதி வாக்கை காப்பாற்றும் விதமாக இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதும் நீ என்னை வணங்குறது முக்கியம்னாலும் கூட அதைவிட சிறப்பான ஒரு நல்ல செயலும் இருக்கு. பெத்தவங்களை மறந்துட்டு என்னை வணங்குவதில் எந்த பயனும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உன் பெற்றோரிடம் நீ சண்டை போடுறதும் பேசாமல் இருக்கிறதும் அவர்களை மதிக்காமல் இருப்பதும் கூடாது. இன்னைக்கு நீ உன்னை பெத்தவங்களுக்கு என்ன செய்றியோ நாளைக்கு அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்ன்றத நீ ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். உன் கஷ்டங்களையெல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சினா கண்டிப்பாக இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்பவுமே உனக்காக யார் இருக்காங்க, யார் உனக்காக நல்லது செய்வாங்கன்னு யோசிக்காம உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்காங்க, நீ செய்யக்கூடிய நல்லதை எதிர்பார்த்து யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது உனக்கு புரிய வரும். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் என் காலடியில் வச்ச உன்னை நான் முழுவதுமாக பொறுப்பேற்று கொண்டு சிறப்பாக ஜெயிச்சு வாழ வைக்கத்தான் வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்து அதை பற்றிய நல்ல செய்தியையும் இப்போது நீ செவிக்குளிர கேட்க போற. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை உன் கைகளில் சரியாக கொண்டு வந்து சேர்த்துருவேன். இந்த உலகத்தில் எப்போவுமே எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவமானப்பட்டாலும் கஷ்டம் கவலைன்னு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எப்போவுமே அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு யாரும் இல்லைன்ற போது உன்னை பற்றி யார் என்ன நினச்சா உனக்கு என்ன? நீ எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். ஒருத்தரை உன்னால் காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வாக்கு கொடு. தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட போய் நான் உங்களுக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி அவங்க உன் வாக்குறுதியை நம்பி கனவுகளோடு காத்திருக்கும் போது நீ கொடுத்த வாக்கை மாற்றி சொன்னதை செய்யாம இருந்திராதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் மனசொடைஞ்சு போகாதே. உன் மனதை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு முன்னே ஜெயிக்க வைப்பதற்கும் பல தருணங்களை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுப்பேன். நீ ஒருபோதும் தைரியத்தை மட்டும் இழந்துடாத. நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடும் துணிவோடும் இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இனியாவது எதுக்கும் ஆசைப்படாமல் யாருக்கும் அடிமைப்படாமல் வாழணுன்ற விருப்பத்தோட எந்த விதத்திலும் யாருக்கும் அடிமையாக மாறாமல் உண்மையான நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. எப்போதும் எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். உன் மனசில் இப்போது நீ அனுபவிக்கும் வலியையும் வேதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன்னை நீயே ஆறுதல் சொல்லி தேத்திக்கோ. உன் விருப்பு வெறுப்பு எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையும் முறைப்படுத்தி உனக்கு விருப்பமான விஷயங்களை உன் கைகளில் கொடுத்து உன் மனசு வெறுக்கிற விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்தே நான் விலக்கி வைக்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷமோ சோகமோ எதுவாக இருந்தாலும் அதை உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உனக்குள்ளேயே அதை சரி செய்யவும் சமாளிக்கவும் சமமாக பார்க்கவும் கற்றுக்கோ. அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்வதை விட நீ உன்னை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கிட்டினா எந்த விதத்திலும் நீ ஏமாற மாட்டாயல்லவா? மற்றவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்காத. மற்றவங்க உன்னை மதிக்கணுன்ற கொள்கையிலிருந்து நீ ஒருபட்டு விடு என் செல்லமே. யாருடைய மதிப்பும் மரியாதையும் உனக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே மதிக்கக்கூடிய
உனக்கு நீயே மரியாதை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களையும் நல்லா சிரித்து பழகிறவங்களையும் ஒருபோதும் நம்பி விடாதே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சிரிப்பிற்கு பிறகும் ஆயிரம் ஆயிரம் உள்ளர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீ தடுமாறி விழுகும்போது உன்னை தாங்கி பிடிச்சவங்கள ஒருபோதும் மறக்காதே. அவங்களையெல்லாம் மறுபடியும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்றி செஞ்சு அந்த நன்றி கடனை அடைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. அதே போல நீ கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்தவங்களையும் ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு எந்த நேரத்தில் திரும்ப என்ன செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுத்துடு. அதாவது நீ கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களும் நீ செஞ்ச தவறுக்கு நீ போன ஆட்டத்துக்கு தான் அனுபவிக்கிறேன்னு உன்னை குறை சொன்னவங்களையும் குற்றம் சாட்டியவர்களையும் இப்பொழுதே உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக்கி வச்சிடு என் செல்லமே. உன் மனசு மட்டும் தெளிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. நீ எப்போதும் தெளிவான மனசோட தைரியமாக துணிவாக செயல்படக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. உன் கவலையோ பலவீனமோ எதுவாக இருந்தாலும் ஒருபோதும் யாரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளாதே. ஏன்னா யார் எப்போ எதை உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்பது சொல்ல முடியாது என் செல்லமே. உன் வாழ்வில் ஏற்படும் அத்தனை துன்பங்களையும் நீ கடந்து போக தயாராக இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பேன். எப்போவுமே உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் கூட மறுபடியும் உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா காலத்தையும் சூழ்நிலையையும் கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன். நீ தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் என் செல்லமே. உன் மனசில் தெளிவோடும் துணிவோடும் தைரியத்தோடும் நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் தோல்வி வராமல் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லா இடங்களிலும் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் போகும்போது உனக்கான மரியாதை உரிய இடத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். பேச வேண்டிய இடத்துல கட்டாயமாக நீ பேசிடணும். இல்லாட்டி எல்லா இடங்கள்லையும் பொறுத்து போகிறேன் அமைதியாக போகிறேன்னு இப்படியே இருந்தீன்னா அப்புறம் எல்லாரும் உன்னை ஏமாளியாக்க பார்ப்பாங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ.